எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான டெசர்ட் ரெசிபி தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது மிக்ஸ்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட். கஸ்டர்டுனால நம்ம எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது உண்டு. அது ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம். இருக்கிற டெசர்ட்ஸ்லேயே ரொம்ப ஈஸி. ஸோ வாங்க இன்னைக்கு மிக்ஸ்ட் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரூட் கஸ்டர்ட் செய்ய நான் 1 லிட்டர் பாலை ஒரு அகலமான பேனில் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கிறேன். ஒரு சின்ன கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் பாலை தனியாக எடுத்து அதில் 3 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடரை மிக்ஸ் பண்ணுங்க. பால் ரூம் டெம்பரேச்சரில் இருந்தால் சரியாக இருக்கும். பால் கொதிக்க ஆரம்பிச்சதும் கலந்து வச்சிருக்கிற கஸ்டர்ட் கலவையை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. உங்க ருசிக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு ஒரு 4-5 ஸ்பூன் சர்க்கரை சரியா இருக்கும். கொஞ்சம் டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. அப்பதான் கட்டி தட்டாம கிரீமியா வரும். பாருங்க, கஸ்டர்ட் சரியான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டோவை ஆஃப் பண்ணிடுறேன். கஸ்டர்டை ஆற வைக்கணும். ஸ்டோவை ஆஃப் பண்ண பிறகும் அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருங்க. கொஞ்சம் பழங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைப்பழம், மாம்பழம், மாதுளைப்பழம், ஆப்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பழம் பிடிச்சாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் நட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பழத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு சின்ன சின்ன சர்விங் பவுல்ஸ்ல செட் பண்றேன். சர்விங் பவுல்ல கலந்த பழத்தை நிரப்பி அது மேல ஆறின கஸ்டர்ட் கலவையை ஊத்துங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சு நல்ல சில்லுன்னு சர்வ் பண்ணுங்க. ஸோ வீட்டுக்கு கெஸ்ட்டு, சொந்தக்காரங்க இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வராங்கன்னா குயிக்காக ஏதாவது செய்யணும், நல்லா கூலாக ஏதாவது சர்வ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த கஸ்டர்டை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு வந்த உடனே நீங்கள் கூலாக சர்வ் பண்ணலாம். எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.